ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டி. இந்த ஆர்டி ஸ்கீம்னா என்னென்னா ரைட் டு எஜுகேஷன். இது மத்திய அரசாங்கத்தோட ஒரு ஸ்கீம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஏரியாவில் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து 25% குழந்தைகளுக்கு வந்து அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க வந்து கல்வியை கொடுக்கணும். அப்படி கல்வியை கொடுக்குற ஸ்கீம் தான் இந்த ஆர்டி. இந்த ஆர்டி பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரிவர கொடுக்கல, 2 ஆண்டுகளாக நிறுத்தி வச்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருச்சு. இன்னிலேருந்து அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் குழந்தையும் ஆர்டியில் சேர்க்கணும்னா நீங்கள் போய் கட்டாயம் பள்ளிக்கூடத்தை நாடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட வெப்சைட் கூகுளில் போய் அந்த பள்ளிக்கூடத்தை பேர் அடித்து அந்த வெப்சைட் வரதில் போயிட்டு என்னென்ன அப்ளிகேஷனில் தேவையோ, அதாவது பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், குழந்தையோட ஆதார், அதுக்கப்புறம் பிறந்த சான்றிதழ், இதெல்லாம் கொடுத்து உங்களோட வருமான சான்றிதழ் இதெல்லாம் சரிவர பார்த்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இதை வச்சு தானே அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்ப்பாங்க. உங்களோட வருமான சான்றிதழை வச்சு தானே நீங்கள் சரியான நபரா இல்லை வந்து காசை கம்மி பண்ணுறதுக்காக ஸ்கூலில் போடுறீங்களான்னு செக் பண்ணலாம். ஏன்னா சரியான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் சரியான குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைனா வந்து சிறந்த குழந்தைகள் வாய்ப்பை மறுக்கப்படுவாங்க, அவங்களோட கல்வி ஒரு கேள்விக்குறி ஆயிருல. அதனால இந்த மாதிரி அப்ளிகேஷனில் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மிகவும் விவரம் தெரியாது, எனக்கு ஆன்லைன்லாம் தெரியாதுப்பா அப்படின்றவங்க கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. அங்கே போய் அட்மிஷன் கேட்டிங்க, கட்டாயம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்னையிலேருந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகுது. ஸ்கூல் வந்து இந்த அட்மிஷன்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து 2-3 நாளில் அவங்களோட ரிசல்ட் அவங்களோட போர்டில் போட்டுருவாங்க, அவங்க வெப்சைட்லேயும் போட்டுருவாங்க. இன்கேஸ் அந்த ஸ்கூலில் வந்து 25% வந்து ஃபில் ஆகலைன்னா கூட அது ஏன் ஃபில் ஆகலைன்னு அவங்க வெப்சைட் போர்ட்டலில் போட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்நிலை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அதாவது HIV எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவங்க பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முதல் நிலையாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெட்ரிக், அதாவது கவர்மெண்ட்டை விட மெட்ரிக் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும்ல. ஏன்னா கவர்மெண்ட் ஃபஸ்ட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் மெட்ரிக்கில் வந்து ஒரு அந்த சீருடையும் பாருங்கள், அந்த ஸ்டெப்பு அந்த லெவல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால மெட்ரிக் தான் படிக்க வைக்கணும்னு ஆசையாக இருந்தீங்கன்னா இந்த ஆர்டி ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே ஆர்டியில் சேர்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஃபீஸ் கேட்டிருப்பாங்க, எப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டணும் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறுத்திச்சுன்ட்டு. அப்படியாப்பட்டவங்களுக்கு ரீஃபண்ட் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா ரீஃபண்டும் அரசாங்கம் பேசியிருக்கு, ஆனால் அதை பற்றி தகவல்கள் வந்து வெளியே வரல. அது மாதிரி நாங்கள் முன்னாடியே முன்பணம் கட்டியிருக்கோமே, ரீஃபண்ட் கொடுப்பீங்களான்னு கேளுங்க. இல்லை உங்கள் குழந்தைங்களை சேர்த்துட்டிங்களா, எங்கள் குழந்தைங்களுக்கு ஆர்டி ஸ்கீம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களோட வருமான வரி அவங்க சொல்கிற அந்த உள்ளடங்குக்குள்ளே இருக்கிற வரைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.